ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் காமாக்ஷிஸ் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என் சேனலில் போகிற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் கலரிங், ட்ராயிங். ஒரே ஒரு ட்ராயிங் புக், கொஞ்சம் கலர் பென்சில்ஸ், ஸ்கெட்சஸ், க்ரையான்ஸ், ஆயில் பேஸ்டல்ஸ்னு ஏதாச்சும் கிடைச்சாலே போதும், பிடிச்சதெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் வரைஞ்சி கலர் அடித்து தள்ளிகிட்டே இருப்பாங்க. ஸோ குழந்தைங்கள சந்தோஷப்படுத்த நம்ம ஒன்றுமே பண்ண வேணாங்க, ஒரே ஒரு கலரிங் கிட் வாங்கி கொடுத்தாலே போதும், அவங்க அவ்வளோ ஹாப்பியாக ஆயிடுவாங்க. அப்படி வாங்கி கொடுக்குற கலர் கிட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் தானே நமக்கும் சந்தோஷம். ஸோ அப்படி 2 கலர் கிட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன கலர் கிட், எந்த பிராண்டோடது, நான் எவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வாங்கினேன், எங்கே வாங்கினேன், இந்த டீட்டெயில்ஸ்லாம் தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாமல் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டாம்ஸ் பிராண்டோட ஒரு கலரிங் கிட். இது நான் ஆன்லைனில் அமேசானில் தான் வாங்கினேன். இந்த கிட்டோட ஆக்சுவல் எம்ஆர்பி ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 199 ருபீஸ். ஆனால் நான் இந்த டாம்ஸ் பெயிண்டிங் கிட்ட 189 ருபீஸ்க்கு வாங்கினேன். ப்ராடக்ட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ராடக்டோட பையிங் லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிட்டில் என்னென்னலாம் வருதுன்னு பார்க்கலாம். இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக 9 ஐட்டம்ஸ் வருது. ஒன்று ஒன்றா என்ன வருதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த கிட்டில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் சொல்லணுன்னா, நான் இந்த பேக்கேஜ் சீல் பண்ணியிருக்க விதத்தை சொல்வேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக நம்ம ஆன்லைன்லலாம் ஆர்டர் போடும்போது, அதுலேயும் குறிப்பாக இது மாதிரி ஸ்டேஷ்னரி கிட்ஸ்லாம் ஆர்டர் போடும்போது டெலிவரி டைமில் பேக்கேஜில் இருக்கிற 1-2 ஐட்டம் மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எனக்கே கூட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. அது மாதிரி ஐட்டம்ஸ் எதனா மிஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம அந்த ப்ராடக்டை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கோ இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கோ அதெல்லாமே ஒரு வேலை தான். பட் இந்த ஐட்டம்னு பார்த்திங்கன்னா, இந்த பெயிண்டிங் கிட்டு சீல் பண்ணி வர்றதுனால இந்த சீலை கட் பண்ண அப்புறம் தான் நம்மளால் ஜிப்லாக்கே ஓப்பன் பண்ண முடியுது. அதனால் உள்ளே இருக்க ஐட்டம்ஸ்லாம் மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸே இல்லை. ஸோ என்ன கேட்டால் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். கிட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஒரு ட்ராயிங் புக். புக்கில் இருக்க ஷீட்ஸோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா A4 சைஸ் ஷீட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் பேஜ் ஒரு இண்டெக்ஸ் பேஜாகவும், லாஸ்ட் பேஜ் கூப்பன் ஒன்று ஃபில் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. மற்ற பேஜஸ் எல்லாமே பிளைன் பேஜஸ் தான். இந்த இண்டெக்ஸ் பேஜ் அண்ட் கூப்பன் பேஜையும் சேர்த்து டோட்டலாக 32 பேஜஸ் வருது. அண்ட் பேப்பர் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைட் கலர் பண்ணால் இன்னொரு சைட் பெருசாக பதியல. ஸோ பேப்பர் குவாலிட்டியும் ஓகே, நல்லா தான் இருக்குது. அடுத்த ஐட்டம் 2-in-1 ஷார்ப்னர் கம் எரேசர். ஷார்ப்னர் எரேசர் ரெண்டும் சேர்ந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்த ஐட்டம் 12 கலர்ஸ் இருக்கிற மாதிரி வேக்ஸ் க்ரையான்ஸ் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவலாக நாம் வாங்குகிற அதே மீடியம் சைஸ்டு அந்த க்ரையான்ஸ் பாக்ஸ் தான் இது. நெக்ஸ்ட் ஐட்டம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச கிளிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 6 கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் கிளிட்டர் ஜெல் பென்ஸ் மாதிரியே தான் இருக்குது. அடுத்த ஐட்டம் கலர் பென்சில்ஸ். ஆனால் எப்பவும் இருக்கிற மாதிரி 12 கலர் பென்சில்ஸாக தனித்தனியாக கொடுக்காம பை கலர் பென்சில்ஸாக கொடுத்துட்டாங்க. அதனால் 12 ஷேட்ஸுக்கு 6 பென்சில்ஸாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆயில் பேஸ்டல்ஸ் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 12 ஷேட்ஸ் இருக்கிறது தான். ஆனால் வேக்ஸ் க்ரையான்ஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த ஆயில் பேஸ்டல் கொஞ்சம் பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கிட்டில் வர ஐட்டம் ஒரு வாட்டர் கலர் பெயிண்டிங் பாக்ஸ். 12 ஷேட்ஸுக்கான வாட்டர் கலர் கேக்ஸும் பெயிண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெயிண்டிங் ப்ரஷ்ஷும் இந்த பாக்ஸ்குள்ளேயே கொடுத்துருக்காங்க. கலரிங் கிட்டில் ஸ்கெட்ச் பென்ஸ் எல்லாமே எப்படிங்க. ஸோ அடுத்ததாக கிட்டில் இருக்கிற ஐட்டம் 12 கலர்ஸில் வாட்டர் கலர் பென்ஸ் தான் மீடியம் சைஸில் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக இந்த கிட்டில் இருக்கிற ஐட்டம் ஒரு நார்மலான HB பென்சில் தான். அவ்வளோதாங்க, இந்த கிட்டில் இருக்கிற 9 ஐட்டம்ஸ் இதெல்லாம் தான். கிட்டில் வந்த 9 ஐட்டம்ஸையும் நம்ம தனித்தனியாக எம்ஆர்பி ரேட்க்கு வாங்கினோன்னா அரௌண்ட் 260 கிட்ட வருது. பட் இந்த ஒரு கிட்டோட எம்ஆர்பி ரேட்டே 199 தான். அதுலேயும் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி 189க்கு வாங்கி இந்த ஒரு கிட்டில் 71 ருபீஸை என்னால் மிச்சப்படுத்த முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கும் பணத்தை மிச்சப்படுத்துறதுக்கு ஸ்டேஷ்னரி திங்ஸை தனித்தனியாக வாங்கலாமல் இது மாதிரி ஒரு கிட்டாக வாங்கினீங்கன்னா மணி சேவ் பண்ணுறதுக்கு அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ இந்த கிட்டில் இருக்க ஐட்டம்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐட்டம் இந்த 2-in-1 எரேசர் கம் ஷார்ப்னர் தான். இதை எரேஸ்னர்னு சொல்கிறாங்க. என் பர்சனல் ஃபேவரேட்டும் இது. எரேசரும் ஷார்ப்னரும் ஒன்றா வந்துடுறது மட்டும் இல்லாமல் எரேசருக்கு தனியாக ஒரு மூடி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷார்ப்னருக்கு தனியாக ஒரு அந்த பென்சில் ஷேவிங்ஸ்லாம் கலெக்ட் ஆகிறதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் குழந்தைங்க பென்சில் சீவரன் வீடு ஃபுல்லாக குப்பையாக்காமல் அந்த பென்சில் ஷேவிங்ஸ்லாம் இதில் கலெக்ட் ஆன அப்புறம் நம்மளால் டஸ்ட்பின்க்கு கிளியர் பண்ணிட முடியுது. ஸோ குழந்தைங்க சுற்றி இருக்கிற பிளேஸையும் கொஞ்சம் நம்மளால் க்ளீனாக வச்சுக்க முடியுது. இதில் வர HB பென்சிலும் ஓரளவு டார்க்காகவே தான் எழுதுது. ரொம்ப லைட்டுன்னெலாம் சொல்ல முடியாது. எந்த அளவு டார்க்னஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக அப்சரா மேட் மேஜிக் எக்ஸ்ட்ரா டார்க்கில் மேலேயும் கீழே இந்த பென்சிலையும் எழுதியிருக்கேன்.
நீங்கள் இதை பார்த்தே டார்க்னஸை ஓரளவு கெஸ் பண்ணிக்க முடியும். வாட்டர் கலர் பெயிண்ட் கிட்டில் வர இந்த பெயிண்டிங் ப்ரஷ்ஷுக்கும் பிளாஸ்டிக்கில் குட்டியாக ஒரு கேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது குழந்தைங்க பத்திரமா வச்சுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு நிஜமாக ஐடியா இல்லை. ஆனாலும் இது யூஸ்ஃபுல் தான். வேக்ஸ் கிரையான்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கலர்ஸ் பிரைட்னஸும் சரி டார்க்னஸும் சரி கலர் ஷேட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நான் யூஸ்வலாகவே இந்த கிரையான்ஸ் தான் என் குழந்தைங்களுக்கு ஜென்ரலாக கலர் பண்ணுறதுக்கும் சரி எக்ஸாம் டைம்லேயும் சரி இது தான் வாங்குறது. இது கிடைக்காத பட்சத்தில் தான் வேறு எதனா பிராண்டே வாங்குவேன். ஸோ என் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த கிரையான்ஸாக தான் இருக்கும். அடுத்து கலர் பென்சில்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பை கலர் பென்சில்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ 12 கலர் பென்சில்ஸ்க்கு பதிலாக 6 கலர் பென்சில்ஸே டபுள் சைடட் பென்சில்ஸாக அதிலே 12 ஷேட்ஸும் வந்துடுது நமக்கு. இந்த கிட்டில் வர ஸ்கெட்ச் பென்ஸ் எல்லாமே ஃபைன் நிப் இருக்கிற டிப் பென்ஸ் தான். ஸோ அவுட்லைன்ஸ்லாம் வரைகிறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்ட் பென்ஸ். ஜென்ரலாக எல்லா ஆயில் பேஸ்டல் செட்லேயும் தர மாதிரி இந்த கிட்டில் இருக்க ஆயில் பேஸ்டல் செட்லேயும் ஸ்க்ரேப்பர் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரேப்பரை ஸ்க்ரேப்பிங் டெக்னிக் யூஸ் பண்ணி வரைகிற ட்ராயிங்ஸ்க்கெலாம் மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லாமல் குழந்தைங்க நார்மலாகவே ஆயில் பேஸ்டல்ஸ்லாம் வச்சு கலர் பண்ணுறப்ப அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் அந்த பிக்சரே நல்லா ஸ்மூதன் பண்ண மாதிரி ரொம்ப அழகாக தெரியறதுக்கு இந்த ஸ்க்ரேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிட்டில் வர்றதுலே குழந்தைங்களோட மோஸ்ட் ஃபேவரட் கிளிட்டர்ஸ் தான். இது ஜிகினா மாதிரி அப்படி உதிர்ற மாதிரி இல்லை, கிளிட்டர் ஜெல் பென்ஸ் மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஆனாலும் கூட கையில் நல்லாவே ஒட்டுது. ஸோ ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு இந்த கிளிட்டர்ஸ் தராதிங்க, நல்லதில்லை தான். இந்த கிளிட்டர்ஸ்னு மட்டும் இல்லைங்க, ஜென்ரலாகவே எல்லா கலர் கிட் ஐட்டம்ஸுமே 0 to 3 ஏஜ் குரூப்பில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நாட் சூட்டபிள், நாட் அட்வைசபிள். ஸோ 3 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு கலர் கிட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கியே தராதிங்க. உங்கள் வீட்டில் வேறு குழந்தைக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க, 3 வயசுக்குள்ளே இன்னொரு குழந்தையும் இருக்குன்ற பட்சத்தில் அந்த குழந்தை கண்ணுலேயோ கையிலையோ கலர் கிட் ஐட்டம்ஸ்லாம் படாமல் பார்த்துக்கங்க, அதுதான் சேஃப். மற்றபடி இந்த டாம்ஸ் பெயிண்டிங் கிட் ஒரு சேஃப்டி ஃபார் டாய்ஸ் சர்டிஃபைட் கிட் தான். ஸோ மொத்தத்தில் இந்த டாம்ஸ் பெயிண்டிங் கிட் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான மணி சேவிங் கிட் தான். நம்ம குழந்தைங்களுக்கு ட்ராயிங்கில் இருக்க இன்ட்ரெஸ்ட்டையும் டேலண்ட்டையும் நம்ம என்கரேஜ் பண்ணுறதுக்கு இந்த கிட்டை கிஃப்டாக கொடுத்தோன்னா குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என் குழந்தைங்களுக்கு லாஸ்ட் வீக் ஃபுல்லாக எக்ஸாம்ஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. எக்ஸாம்ஸை நல்லா எழுதி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு கலரிங் கிட் கிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக எழுதி முடிச்சுட்டு இப்போ இந்த கிட்டு வச்சு கலர் பண்ணிக்கிட்டு இன்னும் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல கிஃப்ட் ஆப்ஷனும் கூட. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது செல்லோ பிராண்டோட கலர் அப் செலிப்ரேஷன் கிட். பேசிக் கலரிங் ஐட்டம்ஸ் இருந்தாலே போதும், இன்னும் கூட கொஞ்சம் விலை கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கிட் கரெக்டாக இருக்கும். இதுவும் நான் அமேசானில் தான் வாங்கினேன். பையிங் லிங்க் வேணுன்றவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த கிட்டோட எம்ஆர்பி ரேட் பார்த்தீங்கன்னா 149 rupees, நான் 119 rupeesக்கு வாங்கினேன். அண்ட் கிட் ஆர்டர் போடுறப்ப மினிமம் குவான்டிட்டி 2 கிட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இந்த கிட்டில் டோட்டலாக 7 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ராயிங் புக்குக்கு பதிலாக ஆக்டிவிட்டி புக் ஒன்று கொடுத்துருக்காங்க. கனெக்ட் த டாட்ஸ், மேஸ், நம்பர் கலரிங்னு குழந்தைங்க என்ஜாய் பண்ணி பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் தான் இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து 12 கலர் ஷேட்ஸில் லாங் ஸ்கெட்ச் பென்ஸ் ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. மீடியம் சைஸில் ஆயில் பாஸ்டல்ஸ் ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. வேக்ஸ் கிரையான்ஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸ்க்ரேப்பரும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. மீடியம் சைஸில் வேக்ஸ் கிரையான்ஸ் ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிளிட்டர் ஜெல் பென் ஒன்று கொடுத்துருக்காங்க. நார்மல் ஹெச்பி பென்சிலுக்கு பதிலாக மெக்கானிக்கல் பென்சில் ஒன்று 0.5 mm கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் பென்சில் கொடுத்ததுனால ஷார்ப்னர் கொடுக்கல, எரேசர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கூட ஒரு ரூலரும் இந்த கிட்டில் வருது. இந்த கிட்டும் சேஃப்டி ஃபார் டாய்ஸ் சர்டிஃபைடோடு வர ஒரு கலரிங் கிட் தான். ஸோ இந்த கலரிங் கிட்டும் குழந்தைங்களுக்கு கிஃப்டாக தர்றதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஆன்லைனில் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 2 டிப் நான் ஃபாலோ பண்ணுற 2 டிப் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா, நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டாக இருந்தாலும் சரி அமேசானாக இருந்தாலும் சரி நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா ஆன்லைன் ஷாப்பிங் பொறுத்த வரைக்கும் சேல் டைமில் நார்மல் டேஸில் ஆஃபர் ப்ரைஸ் தரும்போதுன்னு ப்ராடக்டோட ப்ரைஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு பொருளோட விலை தெரியாமல் நம்ம எதையுமே பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். ஒன்ஸ் நீங்கள் விஷ்லிஸ்ட்டில் போட்டுட்டு அந்த ப்ரைஸை செக் பண்ணிக்கிட்டே வரப்போ எப்போ விலை குறையுதோ அப்போ அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் டிப் ஃப்ரீ டெலிவரிக்கானது. டெலிவரி ஃபீ இல்லாமல் நீங்கள் திங்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டாக இருந்தால் அபோவ் 500, அமேசானாக இருந்தால் அபோவ் 499 நினைக்கிறேன். டெலிவரி சார்ஜ் பண்ணுறதில்ல. குறிப்பாக ஃப்ளிப்கார்ட் அஷ்யூர்ட், அமேசான் ஃபுல்ஃபில்டு அந்த ஐட்டம்ஸ்க்கெலாம் டெலிவரி சார்ஜ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இது மாதிரி 2-3 திங்ஸ் சேர்ந்து வாங்கி நம்ம டெலிவரி சார்ஜும் இல்லாமல் பண்ணிக்க முடியும். இது ரெண்டுமே நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட்ஸ் தான். உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங் மை சேனல் அண்ட் வாட்சிங் மை வீடியோஸ். டேக் கேர். பை.